எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே, கை வச்சானே, மெதுவா தண்டி அடிச்சானே, எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ இந்த சீசனை கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அதில் ஆரம்பத்தில் இருந்து தன்னோட தனித்துவமான குரலால் ரசிகர்களை கவர்ந்து பிரம்மாண்ட கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் கெத்தாக வந்து ஃபஸ்ட்டு ரன்னர் அப் பட்டம் ஜெயிச்ச நம்ம ஜீவிதாவை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஜீவிதா பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க. ஸோ அவங்களோட அப்பா பாஸ்கர் மற்றும் அவங்க குடும்பம் எல்லோருமே ஜீவிதாவோட இசை கனவுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்துட்டு வராங்க. ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு பெரிய சிங்கராக வளர்ந்து நிற்கிறதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு மட்டுமே காரணம். அடுத்து அவங்களோட படிப்பு பற்றி பார்த்தா, ஜீவிதா அவங்களோட பள்ளி படிப்பு திருவண்ணாமலையில் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்து புகழ்பெற்ற எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் அதில் வந்து பிகாம் சிஎஸ் படிப்பை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஜீவிதாவுக்கு சின்ன வயசில் இருந்து சங்கீதம் மேலே அதிகமான ஆர்வம் இருந்திருக்குங்க. ஸோ முறையாக இசையை கற்றுக்கிட்டு சின்ன வயசுலேயே பொதிகை டிவி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சேனலில் பாடி தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 10 மேடைக்குள்ளே அடியெடுத்து வச்சுட்டாங்க. ஸோ சூப்பர் சிங்கர் 10 கிராண்ட் ஃபினாலே தன்னோட வெறித்தனமான பாடல்களால் நடுவர்களையும் ரசிகர்களையும் மிரள வச்ச ஜீவிதா போட்டியில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் ஆகி 10 லட்சம் பரிசையும் தட்டு தூக்குனாங்க. ஸோ இப்போ பின்னணி பாடகியாக சினிமா உலகத்தில் அடுத்த கட்டத்துக்கு காலை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் இவங்க கல்யாணம் நடந்தது. ஸோ அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ விஜய் டிவி கேங் ஃபுல்லாகவே அவங்களோட மேரேஜில் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, விஜய் டிவி சூப்பர் சிங்கரோட டைரக்டராக தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சது. ஸோ இப்போ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நிறைய பாடல்கள் பாடிட்டும் வராங்க. ஸோ இவங்களோட குரல் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.